சிங்கமும் எலியும் ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கம், நான் தான் காட்டின் ராஜா, எனக்கு மட்டுமே அனைத்து விலங்குகளும் மரியாதை செய்ய வேண்டும் என்று எப்போதும் கூறி காட்டின் எல்லா விலங்குகளையும் அச்சுறுத்தி வந்தது. ஒருநாள் சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தபோது ஒரு சிறிய எலி அதன் உடலில் ஏறி அதன் மேல் ஓடி சென்றது. இதனால் சிங்கம் திடீரென எழுந்து, நான் ராஜா, நீ என்னை எப்படி தொட்டாய் என்று கோபமாக கூறி எலியை பிடித்து கொல்ல நினைத்தது. பயந்த எலி, தயவுசெய்து என்னை விட்டுவிடுங்கள், நான் உங்களுக்கு உதவ முடியும் என்று கேட்டது. சிங்கம், நீ என்னை எப்படி உதவ முடியும் என்று கேள்வி எழுப்பினான். எலி, நான் சிறியதாக இருக்கிறேன், ஆனால் ஒரு நாளில் உங்களுக்கு உதவ முடியும் என்று கூறி சிங்கத்தை விட்டுவிடுமாறு கேட்டது. சிங்கம், நீ என்னை உதவ முடியாது, ஆனால் உன் வாழ்வை விட்டுவிடுகிறேன் என்று கூறி எலியை விடுவித்தது. ஒரு சில நாட்களுக்குப் பிறகு சிங்கம் ஒரு வலைப்பின்னலில் சிக்கிக் கொண்டது. அதை விடுவிக்க யாரும் முடியவில்லை. அப்போது எலி அந்த இடத்திற்கு வந்தது. அது தன் பற்களால் வலைப்பின்னலை கிழித்து சிங்கத்தை விடுவித்தது. சிங்கம், நான் உன்னை இழுத்துக் கொல்ல நினைத்தேன், ஆனால் நீ என்னை விடுவித்தாய். உன் உதவிக்கு நன்றி என்று கூறி எலிக்கு நன்றி தெரிவித்தது. இந்தக் கதை சிறியவரும் பெரியவரையும் உதவ முடியும் என்ற பாடத்தை உணர்த்துகிறது.